விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கோவிலில் பூஜை செய்ய சென்ற பூசாரி மழை வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் அவரை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர். இந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த இடம் தான் கொஞ்சம் வர மேடு நேற்று அங்க ஓடி வந்துருக்கு. அப்ப 2 நாள் அங்கதான் நிக்கிறீங்க. இப்ப இவ்வளவுக்கு என் நம்பர் அவர் கையில வச்சிருக்காரு. எனக்கு 4 மணி போன அடிச்ச அப்புறம் விடியற்கால 4 மணிக்கு 4 மணிக்கு ஃபுல்லா தண்ணி ஆறிச்சு. இப்படி என்ன செய்ய? அப்பயாவது பரிசு கிடைச்சிக்க வேண்டியதானே. இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கருப்புசாமி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கருப்புசாமி, இந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதியில் எத்தனை அடிக்கு தண்ணீரானது தேங்கி இருக்கிறது? மேலும் மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? வணக்கம். சாத்தூர் அருகே நல்லமுத்தப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆத்தியப்பன், வயசு 70. இவர் அந்த பகுதியில் உள்ள கர்சாமி கோயில் பூசாரியா இருந்து வருகிறாரு. இந்த நிலையில நேற்று இரவு முதலே பெய்த தொடர் கனமழை காரணமாக நல்லமுத்தப்பட்டி பகுதியில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதே போன்று நல்லமுத்தம்பட்டி பக்கத்தில் அருகில் உள்ள கண்மாய்களில் மறுக்கால்வாய் பாய்ந்து திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கில் நேற்று மாலை பூஜை சென்ற ஆத்தியப்பன் அந்த வெள்ளத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு தொடர் கனமழை காரணமாக அவர் அதே கோயிலே தங்கியுள்ளார். இன்று காலை மேலும் வெள்ளம் அதிகமாக இருந்ததை அடுத்து அவர் உடனடியாக சாத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாத்தூர் தீயணைப்பு துறையினர் கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேல சென்ற வெள்ளத்தில் கயிறு கட்டி ஆத்தியப்பனை பத்திரமாக மீட்டு உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.